நம்மள நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், என்னன்னா ஃபிளாட் டிஸ்பிளே மொபைல் யூஸ் பண்ண நல்லா இருக்குமா இல்ல கர்வ்டு டிஸ்பிளே மொபைல் யூஸ் பண்ண நல்லா இருக்குமா? ரெண்டுமே பெஸ்ட் டிஸ்பிளே தான். ஜென்ரலா எது பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்ட்டு ஒரு வேர்சஸ் தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நாம கர்வ்டு டிஸ்பிளே பத்தி பார்த்துருவோம். கர்வ்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். 4 மேஜர் அட்வான்டேஜஸ் சொல்றாங்க. இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ், வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ, லெஸ் சைஸ் ஸ்ட்ரெயின், என்ஹான்ஸ்டு டெப்த் பெர்செப்ஷன். அதாவது இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னா நமக்கு அந்த டிஸ்பிளேவோட வியூவிங் ஆங்கிளும் அந்த டிஸ்பிளே யூஸ் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே ஒரு எலகண்டா, ஒரு பிரீமியம், ரொம்ப ஒரு நல்ல ஹை டிஸ்பிளே யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுனா மீடியா கன்சப்ஷனுக்கு, ஒரு நல்ல கேமிங்க்கு லைக் பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி, ஜென்ஷன் இம்பேக்ட், அந்த மாதிரி ஒரு நல்ல ஹை லெவல் கிராஃபிக்ஸ் இருக்கிற கேமுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே இந்த கர்வ்டு டிஸ்பிளே ரொம்ப ஒரு நல்ல ஒரு எலகண்டான ஃபீலிங் கொடுக்கும். ஸோ இது இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அடுத்து வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ, அதாவது இந்த எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப கர்வியா இருக்கிறதுனால அந்த எட்ஜஸ் வரைக்குமே நமக்கு டிஸ்பிளே தெரியறதுனால அந்த வியூவிங் ஆங்கிள் அப்புறம் அந்த மீடியா கன்சப்ஷனுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்த லெஸ் சைஸ் ஸ்ட்ரெயின் பத்தி பார்த்தோம்னா இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ சிங்கிள் ஹேண்டா இப்போ நம்ம பாக்குறப்போ அந்த மொபைலோட மொத்த வியூவிங் ஆங்கிள் நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம உத்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு தேவையில்லை. அடுத்து என்ஹான்ஸ்டு டெப்த் பெர்செப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்வ்டு டிஸ்பிளே இருக்கிற மொபைல் நம்ம யூஸ் பண்றப்போ ஒரு சின்னதா ஒரு 3D எஃபெக்ட்ல ஒரு வீடியோ பாக்குற மாதிரி, நீங்க ஒரு நல்ல ஹை கிராபிக்ஸ்லயோ இல்ல ஒரு நல்ல ஹை டெஃபினிஷன்லயோ ஒரு வீடியோ பாக்குறப்போ ஒரு நல்ல கிளாரிட்டியோட ஒரு காமிக்கிறதுனால லிட்டரலா பார்க்க ஒரு சின்ன 3Dல பாக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு வியூவிங் ஆங்கிள் கொடுக்கும். இதெல்லாம் தான் இந்த டிஸ்பிளேவோட பிளஸ் பாயிண்ட்ஸ். அடுத்ததான் இந்த டிஸ்பிளேவோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா மேஜரா ஒரு 5 இருக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். மேக்ஸிமம் இல்ல இப்போ வரைக்குமே AMOLED டிஸ்பிளேல மட்டும்தான் இது வருது. AMOLEDனாலே எக்ஸ்பென்சிவ் தான். ரெண்டாவது, இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளேவா வரதுனால கண்டிப்பா இது எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ரெண்டாவது, கிளேர் ப்ராப்ளம். வால் மவுண்டிங்னா இப்போ நம்ம ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல இந்த போனை வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு டக்குன்னு அந்த ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல ஸ்டேபிளா நிக்காது. இதே ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே இருக்க மொபைலை நம்ம வச்சோம்னா அது கண்டிப்பா நிற்கும். அது போல இந்த வால் மவுண்டிங் ப்ராப்ளமும் இதுல இருக்குது. டிசைனிங் ஒர்க்குக்கு இந்த டிஸ்பிளே அவ்வளவா சூட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கர்வ் ஃபீல்ட் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட் லைன்ஸ் எதுவுமே உங்களால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் பர்சனாக யூஸ் பண்ணுறப்போ இந்த டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவாக ஆக்ட் ஆகும். இதே பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலிஸோ உட்காந்துட்டு உங்கள் டிஸ்பிளேவை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வியூவிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அது ஒரு மாதிரி ஃபிஷியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்ததாக ஃப்ளாட் டிஸ்பிளே பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதுவும் எந்த வகையிலும் குறைஞ்சது இல்லை. இதுலேயும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அதில் அட்வான்டேஜஸ் பார்த்துருவோம். நேச்சுரல் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவது, பெட்டர் ஃபார் வால் மவுண்டிங், நோ டிஸ்டார்ஷன், வைடர் கம்பேட்டிபிலிட்டி. நேச்சுரல் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா இப்போ நமக்கு இந்த கர்வ் ஃபீல் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு நேச்சுரலாக நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்குமோ அதே போலவே நம்ம இதில் வியூ பண்ணிக்கலாம். பெட்டர் ஃபார் வால் மவுண்டிங், நான் ஃபர்ஸ்டே கர்வ்டு டிஸ்பிளேல நான் சொன்ன மாதிரி தான். அதாவது நம்ம இப்போ ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸில் ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே இருக்கிற மொபைலை வைக்கிறோம் அப்படின்னா அது ஸ்டேபிளாக நிற்கும். அதே கர்வ்டு மொபைலை